வெற்று வாக்குறுதிகளை அளித்து தமிழ்நாட்டை பாழாக்கியது அதிமுக தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் அருகில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டினார். பின்னர் 50 லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாலுக்கு வேலி அம்பலத்தின் சிலையினை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர் திண்ணையில் அமர்ந்து பேசுவது போல் இபிஎஸ் வெட்டிக்கதை பேசுவதாகவும் 2021 தேர்தலுக்கு திமுக சார்பில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளதாகவும் 116 வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாகவும் கூறினார். ஆய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. நல்லா கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 116 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இன்னொருவரின் அறிக்கையை காப்பியடித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுப்பதாகவும் 2013ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது இபிஎஸ் தான் எனவும் விமர்சித்துள்ளார். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார. யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா? 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே, எங்க இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன், 58 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னாங்களே, யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே, எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாகடிச்சுன்னு புது பொருளைய இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பினவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க.